அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் 1/1/2025 முதல் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுடைய ராசிநாதனுக்கு, அதாவது மீன ராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தில் ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு 3ல் இருக்கிறார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்திற்கு உரிய சூரியன் 10ஆம் இடத்தில் குருவினுடைய வீட்டில் இருப்பது என்பது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம அவர் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அமைப்பில் இருக்கிறாரு. ஆத்ம பலத்தை வைத்துக்கொண்டு மற்ற பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் தர இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. கேட்ட இடத்தில் பணம் கிடைத்து விடுங்க. கணவன் மனைவி உறவுகள் நன்றாகவே இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. அதே போல் மீனராசினியர்கள் 7.5 சனி தொடங்கி இருக்குதுங்க. 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சனி இருப்பதால் செலவுகளில் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்திலும் கவனம் மிக மிக அவசியங்க. விரும்பத்தகாத விஷயம் உங்களுடைய கவனக்குறைவா நடக்கும் வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாங்க. காரணம், ராசிக்குள் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதால மனம் உடல் இரண்டும் சற்று பின்னடைவை சந்திக்கும் என்பதால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால பல வகைகள்லையும் பணம் செலவழியுங்க. குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை பாதிக்குங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று மாத்தி ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு கவலை தெரிந்தால் அவ்விடத்தில் மற்றொரு கவலை உருவாகுங்க. தற்போது உங்களுக்கு 7.5 சனியும் நடைபெறுது. அதனால் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிங்க. இத்தகைய கிரக நிலைகளின் போது கடன் வாங்கினால் பின்பு அடைக்க முடியாத அளவிற்கு அது வளர்ந்துவிடும் என புராதான ஜோதிட கிரகங்கள் விளக்கி இருக்கு. குடும்பத்திலும் புது புது பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. ஏன்னா 7.5 சனி காலத்தில் நிச்சயிக்கக்கூடிய வரன் தவறாக அமைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. அதனால் கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தொல்லை தந்து வந்த பழைய கடன்களை அடைத்து ஒரு வகையில் நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால் அது அனைத்துமே உங்கள் கையில தாங்க இருக்குது. இது மாதிரியான நேரங்களில் தேவையில்லாத வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து இது மாதிரியான கடன் அடைப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய வேலை சம்பந்தமாகவோ கல்வி சம்பந்தமாகவோ எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் தீர விசாரித்து ஆராய்ந்து அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் இறங்க வேண்டாங்க. ஏன்னா அவை தவறான வழிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு உத்தியோகக்காரகரான சனி பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்து 7.5 சனி காலத்தையும் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றிய கவலையை உண்டாக்கும். தற்போதுள்ள பணியில் வெறுப்பும் விரக்தியும் ஏற்படுங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக தொல்லைகள் கவலை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர் வெற்றி கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. வெளிநாடுகளில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால்
இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதேபோல் அலுவலகத்தில் ஆவணங்களை கையாள்பவர்களும் பணப்பொறுப்பில் உள்ளவர்களும் அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது நல்லதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்வது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் சரக்குகளை அனுப்புவதில் பிரச்சனைகள் உண்டாகும். வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் மேலும் தாமதப்படுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது என்பது கடினமாக இருக்குங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. புதிய முதலீடுகளை தற்போது ஒத்தி போடுவது மிகவும் நல்லது. இல்லைனா தேவையில்லாத நஷ்டத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சற்று சிரமமான காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. திடீர் என்ற வாய்ப்புகள் குறையுங்க. வரவேண்டிய பாக்கிகள் கைக்கு கிடைக்காது இருப்பதை கொண்டு சமாளிப்பதுதான் இந்த மாதத்தின் முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்குது. குறிப்பாக திரைப்படத்துறையினர் வசதியாக இருந்து தாராளமாக செலவழித்து பழக்கப்பட்டார் தற்போது சீரான வருமானமின்றி துன்பப்படுவார்கள் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அனைத்து வசதிகளையும் குறைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டங்க. வைத்திய செலவும் சற்று அதிகமாகவே இருக்கும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே துறையில் ஆரம்ப காலமும் சேர்ந்தனால் கட்சியில் ஆதரவு குறையுங்க. எதிரிகள் யார், நண்பர்கள் யார் என புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மனதில் குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலிட தலைவர்கள் உங்களை பார்ப்பதை தவிர்ப்பாங்க. உங்களுடன் நெருங்கி பழகிய நண்பர்கள் உங்களிடமிருந்து விலகி செல்வார்கள். ஏழரை சனியினுடைய விளைவுகளை இவை பேச்சிலும் செயலிலும் நிதானமாக இருங்க. ஜாக்கிரதையாக பேசுங்க. தற்போதுள்ள கிரக நிலைகள் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் மேலிட தலைவர்கள் உங்களை பார்ப்பதை தவிர்ப்பாங்க. அதனால் கவனமாக இலருங்க. ஏழரை சனியினுடைய விளைவுகளை இவை பேச்சிலும் செயலிலும் நிதானமாக இருங்க. ஜாக்கிரதையாக பேசுங்க. தற்போதுள்ள கிரக நிலைகள் உங்களுக்கு நீங்களே பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வீர்கள் என்பதை அறிவுறுத்துது. அதே போல மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. பாடங்களை மனதை செலுத்த இயலாதபடி தன்னிச்சையாக மனம் செல்லுங்க. தவறான வழிகளில் மாணவ மாணவியரின் மாறி மாறி வரும் மனப்போக்கினை தத்ரூபமாக எடுத்துக்காட்டும் பட்சத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் சனி பகவானும் ஜென்ம ராசியில் ராகுவும் சஞ்சரிப்பதால பூமிக்காரகரான செவ்வாயும் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க. வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. உழைக்கும் அளவிற்கு பலன் இருப்பது கடினங்க. எதிர்பாராது பெய்யும் மழையினால் பயிர்கள் சேதமடையக்கூடும். கால்நடைகள் நோய்வாய்ப்படுங்க. அவற்றின் பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. பழைய கடன்களும் நீடிக்குது என்பதை விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தெரியப்படுத்துகிறார். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது மிகவும் நல்லது. குறிப்பாக இருசக்கர வாகனம் ஓட்டும் போது நிதானமாக இருங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்களில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி வருவது. மேலும் கையில் இருக்கும் பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்க. மீனராசினியர்களுக்கு இக்காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவான் மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் அவசியங்க. ராசிநாதன் ஆகிய குரு பகவானும் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கவில்லை. குரு, சனி பகவான், ராகு ஆகிய மூவரும் பரிகாரம் செய்வித்தால் நல்ல பயன்தான் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.